பொம்மை முதல்வர் தலைமையில ஒரு பொறுக்கி ஆட்சி நடக்குது. பொம்பளைங்க மானத்தை மசுறு மாதிரி மதிக்குது. 1000 ரூபாய் கொடுத்துட்டா என்ன வேணும்னாலும் செய்வியா? பொம்பளைங்க சாபத்துல போயிடுவேன் ஆவியா. 10 மாசம் இருக்கு, திமுக ஆட்சி ஒளிஞ்சிடும். 5 வருஷம் திமுக செஞ்ச பாவத்துக்கு ஒட்டுமொத்த திமுகவே அழிஞ்சிடும். எம்எல்ஏ அப்பாவும் எழுந்து பொள்ளாச்சி சம்பவம் ஆரம்பிப்பாரு. அது இந்த துண்டு சீட்டு முதல்வர் புடிச்சுப்பாரு. தெரியாம தான் கேக்குறேன், எங்க 4 வருஷம் நடந்த உங்க திருட்டு திமுக நல்லாட்சியில பொள்ளாச்சி குற்றவாளிகளை புடிச்சிருக்க வேண்டியது தானே? அடுத்த கட்சியில இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு ரைடு விட்டா எங்களை சீண்டி பார்க்காதீங்க, நோண்டி பார்க்காதீங்கன்னு பொங்கி எழுந்தாரு. ஆனா சொந்த கட்சி சீனியர் நேரு வீட்டுல ரைடு விட்டப்போ கப்பு சிப்பா உட்கார்ந்து சைலண்டா வேடிக்கை பார்க்கிறாரு. ஏன்னா டாஸ்மாக்ல கமிஷன் அதிகம். செந்தில் பாலாஜி இல்லாம ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு? செந்தில் பாலாஜிக்கு என்னமோ சுப்ரீம் கோர்ட் டைம் கொடுத்துருச்சு. நேத்தே சுப்ரீம் கோர்ட் கேட்டுருச்சு, உனக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா திங்கக்கிழமைக்குள்ளார சொல்லுன்னு. இந்த திருட்டு திமுக காரங்க என்ன போறாங்கன்னு தெரியல. இப்போ எல்லாம் டிஎம்கே திராவிட மன்னிப்பு கழகம். இந்த பைந்தாங்குழி சர்வாதிகாரி ஸ்டாலின் சொல்றாரு, மத்திய அரசாங்கம் எங்களை நசுக்க முடியாது, நாங்க மத்திய அரசுக்கு பணிய மாட்டோம். திமுகவும் ஸ்டாலினும் எனக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தானே பேசுறாரு. திமுகவோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி நமக்கு தெரியாதா? அவங்க வரலாறு நமக்கு தெரியாதா? நீங்களும் உங்க அப்பாவும் உங்க வீரத்தை கொண்டு போய் பீரோல பூட்டி வச்சிருந்தீங்களா? அப்ப எங்க போச்சு உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? ஹிந்திய படிச்சா தமிழ் அழிஞ்சிடுமா? அப்ப சாராயம் குடிச்சா குடும்பம் அழியாதா? தெரியாம தான் கேக்குறேன். சாராயத்தை ஒழிப்போன்னு கிளம்ப வேண்டியது தானே ஸ்டாலின். ஆனா செய்ய மாட்டாரு. ஸ்டாலினும் ஸ்டாலின் அரசாங்கமே ஒரு பக்கம் போதைய விக்கிறாங்க, போதைய வளர்க்கறாங்க. ஆனா டிவியில மட்டும் போதைக்கு அடிமையாகாதன்னு விளம்பரம் தராங்க. இவங்க எல்லாருக்கும் மேல திமுக ஒரு திமிர் பிடிச்ச அமைச்சர் இருக்காரு, பொன்முடி. அவர் ஸ்டாலினையும் மதிக்க மாட்டாரு, ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்க மாட்டாரு. பெண்களை பார்த்து பொன்முடி ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுவாரு. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை, தூரமா போய் நில்லுன்னு ஜாதி பார்த்து பேசுவாரு. மக்களை பார்த்து மயிருன்னு பேசுவாரு. பொன்முடி மக்களை பார்த்து மயிருன்னு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டிருக்கணும். அவர் சொல்லியிருப்பாரு மயிறு எவ்வளவு முக்கியமானதுன்னு. பொன்முடி மேல கேஸ் போடுங்க, ஏன் போட மாட்டேன்றீங்க? நியாயத்தை பேசுற சமூக ஆர்வலர்கள் மேலையும் திமுக கட்சியை காரி துப்புற சவுக்கு சங்கர் உட்பட பல ஊடக நண்பர்கள் மேலையும் பாஞ்சு பாஞ்சு நடவடிக்கை எடுக்கிற இந்த காவல்துறை பெண்களை கொச்சப்படுத்தின, ஒரு மதத்தை கொச்சப்படுத்தின பொன்முடி மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்? கோர்ட்டே பொன்முடி மேல கேஸ் எடுக்க சொல்லி இருக்காங்க. இந்த சரித்திர ஊரை ஸ்மார்ட் ஊரா மாத்தினவர் அண்ணன் வேலுமணி அவர்கள். கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிற ஏரிகளும் பாலங்களும் அடைஞ்சிருக்கிற அத்தனை வளர்ச்சிகளும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நம்ம அண்ணன் அமைச்சரா இருந்த காலத்துல அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் போராடி வாங்கி கொடுத்தது. நம்ம அண்ணன் அமைச்சரா இருக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர் பெண்கள் மட்டும் அல்ல, கொங்கு பெண்களே பெருமையா நிம்மதியா பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ணன்ற சொல்லுக்கு அர்த்தமுள்ள மாதிரி பெண்களுக்கு காவலனா சகோதரனா இருந்து பெண்களை பாதுகாத்தாரு நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல மட்டும் கொஞ்சமாவது அடக்கி வாசிக்குது திமுக. அதுக்கு காரணம் கோயம்புத்தூர்ல 10க்கு 10 வாங்கின அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். இன்னைக்கு நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் தான். நம்ம அண்ணன் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் தான். ஆனாலும் நம்மள பார்த்து திமுக பயந்துதான் ஆகணும். ஏன்னா காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் சிங்கிள் தானே. ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் மக்கள் எப்பவுமே அண்ணா திமுக கூடதான். மக்களுக்கு ஒரு பிரச்சனை அண்ணா, குறிப்பா பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அண்ணா, அண்ணா திமுக வேடிக்கை பார்க்காது. பெண்களை அசிங்கப்படுத்தினது பொன்முடியோ இல்ல கவரிங் முடியோ
ஊழலுக்கு எதிராக வெடிச்ச மக்கள் புரட்சியால காங்கிரஸோட ஆட்சி போச்சு. இன்னைக்கு பெண்களுக்காக வெடிச்சிருக்கிற இந்த மக்கள் புரட்சியில திமுகவோட ஆட்சியே போகும். இந்த கொங்கு பூமி சாதாரண பூமி இல்ல. மாசாணி அம்மனும் பண்ணாரி அம்மனும் ஆள்ற பூமி இந்த கொங்கு பூமி. பெண்களுக்கு ஒன்னா பொங்கும் மக்கள் கொங்கு மக்கள். வெள்ளையம்மாள், வீரமாத்தி, வேளாத்தாள், நல்லம்மான்னு நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்த பெண்கள் கடவுளா மாறின பூமி இந்த கொங்கு பூமி. ஆனா இன்னைக்கு இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல என்ன நிலவரம்? நம்ம பெத்த பெண் குழந்தைங்க தைரியமா வீட்டு வாசல கூட தாண்ட முடியல. நடுராத்திரியில 12 மணிக்கு ஒரு பெண் தனியா நகையோட நடமாட முடிஞ்சனைக்கு இந்த இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் வந்ததா காந்திஜி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிலவரம் என்ன? இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல பட்ட பகல்ல 12 மணிக்கு கூட ஒரு தாலி செயினோட ஒரு பெண் ரோட்ல நடமாட முடியாது. தோடுக்காக காது இருக்கிறா, செயினுக்காக கழுத்து இருக்கிறா. பொம்பளைங்க இன்னைக்கு சாதிக்கலாம் தேவையில்லை. இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல பெண்ணா பிறந்தவங்க ஒவ்வொரு நாளும் உயிரோட வாழ்ந்தாலே பெரிய சாதனையா இருக்கு. நம்ம அதிமுக ஆட்சி காலத்துல எப்படி இருந்தாங்க பெண்கள்? நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல நம்ம பெண்களை தெய்வமா பார்த்தோம். பெண்களுக்காக எத்தனை திட்டங்கள், பெண்களுக்கு எத்தனை சலுகைகள், பெண்களுக்காக எத்தனை பாதுகாப்புகள். தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், திருமணத்துக்கு உதவித்தொகை கொடுத்தோம், கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி கொடுத்தோம், கைம்பெண்களுக்கு நிதி உதவி கொடுத்தோம், மானிய விலையில ஸ்கூட்டர் கொடுத்தோம், பெண் குழந்தையா பிறந்தாலே சிறப்பு திட்டங்கள் கொடுத்தோம், பெண்களுக்காக தனி காவல் நிலையம் அமைச்சோம். ஆனா இன்னைக்கும் இருக்கு அந்த காவல் நிலையம். ஆனா என்ன நிலவரம்? காவல் நிலையத்துல இருக்கிற பொம்பளை போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்லை இந்த திருட்டு திமுக ஆட்சியில. திமுக என்னைக்குமே பெண்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கரவேட்டி கட்டின ஒருத்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் ஒரு பொம்பளை போலீஸ் கிட்ட தப்பா நடந்த அதிமுக சும்மா விட்டுடுமா? அவனோட நிலைமை என்ன இருக்கும்? ஆனா திமுக கவலைப்படுறாங்களா? கவலைப்படல. நம்மளா இருந்தா நம்ம ஆட்சியில இது நடந்தா நம்ம அடிக்க அவங்களை ஏறி மிதிச்சிருப்போம். ஏன்னா அதிமுக தலைவர்கள் யாரு? புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர். எங்க தலைவர்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்கு, பெண்கள் மேல பாசம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல எங்க தலைவர்களுக்கு முதுகெலும்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு திருட்டு திமுக ஆட்சியில ஒரு பொம்மை முதல்வர் தானே ஆள்றாரு. பொம்மை என்னமோ சபையில ஆடுது, ஆனா இருக்கிற கயிறு சமையல் கட்டல இருக்கு. நான் எப்படி உருப்படும்? இது ஏதோ ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டம், பொம்பளைங்க 10 பேர் சேர்ந்து கூச்சல் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த திருட்டு திமுக ஆட்சியில தினம் தினம் பெண்களுக்கு எதிராக எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது, அவமானங்கள் நடக்குது, குற்றங்கள் நடக்குது. அது எல்லாமே தட்டி கேட்கறதுக்காக பெண்களுக்கு நீதி நியாயம் கேட்கிற ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். உண்மையில இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல பெண்கள் நிலவரம் என்னன்றது ஒரு 10 வரியில சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 வயசு குழந்தை ரோட்ல நடக்க முடியல, பல்லு போன கிழவியால வாசல்ல தூங்க முடியல, காலேஜ் போற பொண்ணு கஞ்சா போதையில வெட்டுறா, ஆபீஸ்க்கு போற பொண்ணு குடி போதையில குத்துறா, தினம் தினம் பிடிக்கிறா 10 கேஸ் போக்சோல. ஆனா விடியல் ஆட்சின்னு விளம்பரம் தர டிவி டாக் ஷோல பெத்த பொட்ட பிள்ளைங்க வீடு திரும்புவாங்களான்னு பயம் இருக்கு நம்மளுக்கு. ஆனா வெக்கம் இல்லாம விளம்பரம் தராங்க. அதுதான் திராவிட மாடல் அவங்களுக்கு. ஷேர் ஆட்டோல போனா கூட பாதுகாப்பு இல்ல, யூனிவர்சிட்டியில படிச்சா கூட பாலியல் தொல்லை. எஃப்ஐஆர் கசிஞ்சது எப்படின்னு இன்னும் கூட புரியல. யார் அந்த சாரன்னு கடைசி வரைக்கும் தெரியல.
திமுக எப்பவுமே மக்கள் விரோத ஆட்சி, முக்கியமா பெண்கள் விரோத ஆட்சி. திமுக காலத்துல பெண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இருக்காது. உண்மையில திமுக பெண்களை எப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கு கன்னி பொண்ணுங்களை காகிதம் மாதிரி, வேலைக்கு போற பொண்ணுங்களை விளையாட்டு பொம்மை மாதிரி, பள்ளி சிறுமிகளை பலகாரம் மாதிரி, வீட்டு குடும்ப தலைவிகளை விலங்குகள் மாதிரி நடத்துறாங்க திமுக. இதுதான் உண்மை. 4 வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டுல 20,000 பாலியல் கேஸ் பதிவாயிருக்கு. 4 வருஷத்துல மட்டும் 20,000 பாலியல் கேஸ், எல்லாமே போக்சோ கேஸ். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அத்தனை கேஸ்லயும் பாதி கேஸுக்கு மேல திமுக கட்சிக்காரங்க தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுக்கு சட்டசபையில நம்ம எதிர்க்கட்சி தலைவர், நம்ம கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. மக்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலே இருக்கே, காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குன்னு உடனே எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ அப்பாவும் எழுந்து பொள்ளாச்சி சம்பவம் ஆரம்பிப்பாரு. அது இந்த துண்டு சீட்டு முதல்வர் புடிச்சுப்பாரு. தெரியாம தான் கேக்குறேன், எங்க 4 வருஷம் நடந்த உங்க திருட்டு திமுக நல்லாட்சியில பொள்ளாச்சி குற்றவாளிகளை புடிச்சிருக்க வேண்டியது தானே? 4 வருஷமா ஏன் வாயே திறக்கல, எந்த செயலும் செய்யல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல? ஏன்னா அந்த பொள்ளாச்சி சம்பவத்திலையும் நிச்சயமா ஒரு திருட்டு திமுக காரன் ஈடுபட்டு இருக்கா. அதனால இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. திமுகவோட புத்தி, ரத்தம், டிஎன்ஏ, கொள்கை எல்லாமே பெண்களுக்கு எதிரானதுதான். இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து நம்ம புரட்சி தலைவி அம்மா வரைக்கும் எல்லாரையும் அவமானப்படுத்துவாங்க. அதே பொம்பளைங்க கிட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டு ஓரமா உட்கார்றதுதான் திமுகவோட வழக்கம். கூட இருந்த பொண்டாட்டியையும் பெத்த மகளையும் என் சொந்தம் இல்லைன்னு சொன்ன கருணாநிதியோட கட்சி வேற எப்படி இருக்கும்? வேட்டக்காரன் கிட்ட பிராணிகள் பாதுகாப்பு பத்தி பேசுறதும் திமுக கிட்ட பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறதும் ஒண்ணுதான். ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாய் 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 இல்லாட்டி ஒரு நாய் கூட சீண்டாது இந்த திமுகவை. நிதி நிதி என்ன சண்டை போடுவாரு ஸ்டாலின். ஈடிய விட்டு ஒரு மிதி மிதிச்சா சரண்டர் ஆயிடுவாரு. ஆட்சிக்கு வந்த புதுசுல அடுத்த கட்சியில இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு ரைடு விட்டா எங்களை சீண்டி பார்க்காதீங்க, நோண்டி பார்க்காதீங்கன்னு பொங்கி எழுந்தாரு. ஆனா சொந்த கட்சி சீனியர் நேரு வீட்டுல ரைடு விட்டப்போ கப்பு சிப்பா உட்கார்ந்து சைலண்டா வேடிக்கை பார்க்கிறாரு. ஏன்னா டாஸ்மாக்ல கமிஷன் அதிகம், பொதுப்பணித்துறையில கமிஷன் கம்மி. அது மட்டும் இல்ல, நேருவுக்கு சமையல் கட்டுல செல்வாக்கு கம்மி. ஸ்டாலின் நிலைமையை யோசிச்சா எனக்கு பாவமா இருக்கு. செந்தில் பாலாஜி இல்லாம ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு? செந்தில் பாலாஜிக்கு என்னமோ சுப்ரீம் கோர்ட் டைம் கொடுத்துருச்சு. நேத்தே சுப்ரீம் கோர்ட் கேட்டுருச்சு, உனக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா திங்கக்கிழமைக்குள்ளார சொல்லுன்னு. இந்த திருட்டு திமுக காரங்க என்ன போறாங்கன்னு தெரியல. மேடை கடிச்சா போதும் ஏதாவது பேசுவாங்க. மிரட்னா அப்படியே மன்னிச்சு சரண்டர் ஆயிடுவார் ஸ்டாலின். இதுக்கு முன்னாடி எல்லாம் டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம், இப்ப எல்லாம் டிஎம்கே திராவிட மன்னிப்பு கழகம். இந்த பைந்தாங்குழி சர்வாதிகாரி ஸ்டாலின் சொல்றாரு, மத்திய அரசாங்கம் எங்களை நசுக்க முடியாது, நாங்க மத்திய அரசுக்கு பணிய மாட்டோம். திமுகவும் ஸ்டாலினும் எனக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தானே பேசுறாரு. திமுகவோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி நமக்கு தெரியாதா? அவங்க வரலாறு நமக்கு தெரியாதா? கச்சதீவை தாரை வாக்கும் போது உங்க அப்பா என்ன அவரோட வாயை அடக வச்சிருந்தாரா? அப்ப எங்க போச்சு உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? சிபிஐ மாடியில தயாளம்மால விசாரிக்கும் போது காங்கிரஸ் கூட கூட்டணி பேசி 63 சீட்டு கொடுத்தீங்களே, அப்ப என்ன நீங்களும் உங்க அப்பாவும் உங்க வீரத்தை கொண்டு போய் பீரோல பூட்டி வச்சிருந்தீங்களா? அப்ப எங்க போச்சு உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? ஈழத்துல லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது நீங்க
பிரபாகரனோட தாயார் 80 வயசான பெண்மணி மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு வந்தப்போ பிளைட்ட கூட இறங்க விடாம அப்படியே திருப்பி அனுப்பிச்சிங்க. அப்ப என்ன அப்பாவும் புள்ளவையும் அல்வா சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? அப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலா பொங்கி எழுந்திருக்க வேண்டியது தானே. அவுட் ஆஃப் கண்ட்ரோலாமா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கோயம்புத்தூர் ஆட்சியான்னு மரியாதையா பேசுறேன், இல்லன்னா நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருப்பேன். வீரத்தை பத்தி எல்லாம் ஸ்டாலின் பேசுறதா? வீரம் என்னன்னு திமுக காரனுக்கு தெரியுமா? பெத்தவளுக்கும் மத்தவளுக்கும் வித்தியாசம் தெரியாம சட்டசபையில கண்ணியம் இல்லாம எங்க அம்மாவை அவமானப்படுத்துனீங்க, அசிங்கப்படுத்துனீங்க, எங்க அம்மாவை பயப்படுத்த பாத்தீங்க. ஆனா மொத்த சட்டசபையிலையும் மொத்த பொம்பளையா நின்னு சிங்கம் மாதிரி நான் அடுத்த முறை சட்டசபைக்கு வந்தா சிஎம்மா தான் வருவேன்னு சபதம் ஏத்தி கில்லி மாதிரி ஜெயிச்சுட்டு வந்து சிஎம்மா உட்கார்ந்து உங்க அப்பாவை கதற கதற ஜெயிலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அதான் வீரம். தமிழ்நாட்டு மக்கள் தண்ணி தாகத்தை தீர்க்க கோட்டு கோட்டா போய் போராடி தமிழக மக்களுக்கு காவேரி தண்ணி கொண்டு வந்தாங்க. எங்க அம்மா விடாமுயற்சியில போராடினாங்க. அது வீரம். மதுரை தேனி மக்கள் பிரச்சனையை தீர்க்க முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்த கோர்ட்டுக்கு போய் கேஸ் மேல கேஸ் போட்டு ஜெயிச்சு முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்தினாங்க. அது வீரம். அம்மா வழியில வந்த அண்ணன் எடப்பாடியாரோட 4 வருஷ ஆட்சி காலத்துல எத்தனையோ புயல் வந்தது, எவ்வளவோ வெள்ளம் வந்தது, சூறாவளி எல்லாம் வந்தது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் மத்திய அரசாங்கத்தை கை காட்டாம, உலக வங்கி கிட்ட கை நீட்டாம மக்களுக்கு தேவைப்படுற அத்தனை உதவிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. அம்மாவா அரணா இருந்து பாதுகாத்தாரு. இது எல்லாத்துக்கும் மேல மகுடம் சூட்டுற மாதிரி கொரோனா காலத்துல அதிக வருமானம் தர்ற டாஸ்மாக 6 மாசம் மூடியே வச்சிருந்தாரு. லட்சக்கணக்கில் கடன் வாங்காம வருமானம் இல்லாம கொரோனா காலத்துல மக்களை பாதுகாப்பா பார்த்துக்கிட்டாரு. ஆனா திமுகவால கிறிஸ்துவ நண்பர்களுக்காக ஒரு ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்காவது டாஸ்மாக மூட முடிஞ்சதா? இவங்க எல்லாம் வீரம் பத்தி பேசலாமா? வீரம் அது எங்க அண்ணன் எடப்பாடியார். அவ்வளவு கொரோனா காலத்துல நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அவரோட உயிரை பத்தி கவலைப்படாம, செலவு பத்தி கவலைப்படாம மக்களோட மக்களா இறங்கி உங்க வீடு தேடி வந்து உங்களுக்கான உணவையும் உதவிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. அவர் வீரர். எங்க தலைவர்கள் எல்லாம் வீரர்கள். ஏன்னா வீரத்தாய் புரட்சி தலைவி வழிவந்தவங்க அவங்க. இவங்க எல்லாரும் நம்ம அம்மாவை பார்த்து பேசலாமா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதுக்கு ஒரே பேரு, ஒரே அடையாளம், ஒரே அட்ரஸ், புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். சொந்த மகனையும் மந்திரிகளையும் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாம தூக்கம் கெட்டு போச்சுன்னு புலம்புற ஸ்டாலின் அல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி பேசலாமா? புலி வேஷிக்கிட்டு வெளியில சுத்துற பூனை ஸ்டாலின் எங்க அம்மா சிங்கம் பத்தி பேசலாமா? அடக்க நினைச்சா எங்க அம்மா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஆள நினைச்சா எங்க அம்மா அவுட் ஆஃப் சிலபஸ். எங்க அம்மா மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களை யோசிக்க கூட முடியாது ஸ்டாலினால. இந்த திமுக ஆட்சியில முதல்வர் ஸ்டாலின் என்னமோ துண்டு சீட்டை பார்த்துக்கிட்டே தப்பு தப்பா பேசுவாரு. அந்த முதல்வரை தவிர மீதி அமைச்சர்கள் எல்லாம் எப்பவுமே தப்பு தப்பா அசிங்கமா பேசுவாங்க. ஏன்னா திமுக மக்களை மதிக்காது, பெண்களை மதிக்காது, பெண்மையை மதிக்காது. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க திமுக? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே குடும்ப தலைவிகள்லயே தகுதியான குடும்ப தலைவிகள், தகுதி இல்லாத குடும்ப தலைவிகள்னு பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு உங்க புருஷன் உங்களுக்கு நல்ல குடும்ப தலைவின்னு சர்டிபிகேட் கொடுத்தா பத்தாது. ஸ்டாலினும் ஸ்டாலினோட அரசாங்கமும் நீங்க நல்ல குடும்ப தலைவியா இல்லையான்னு சர்டிபிகேட் தரணும். இந்த மாதிரி தான் இன்னைக்கு பெண்களை நடத்துறாங்க திமுக. நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றம் நடந்தா
பெண்களுக்கு அநியாயம் நடந்தா அது செய்தியா வரக்கூடாதுன்னு உடனே செய்தியை திருப்புறதுக்கு ஏதாவது ஒரு போலி போராட்டத்தை நடத்துவாங்க திமுக. சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்தப்போ இந்த திமுக அரசாங்கமே அசிங்கப்பட்டு போச்சு. அவங்களோட கையாலாகாத தனத்தை மறைக்க உடனே திடீர்னு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு கிளம்பிட்டாங்க. நாங்க ஹிந்தியை ஒழிப்புவோம்னு ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஹிந்திய படிச்சா தமிழ் அழிஞ்சிடுமா? அப்ப சாராயம் குடிச்சா குடும்பம் அழியாதா? தெரியாம தான் கேக்குறேன். சாராயத்தை ஒழிப்போன்னு கிளம்ப வேண்டியது தானே ஸ்டாலின். ஆனா செய்ய மாட்டாரு. ஸ்டாலினும் ஸ்டாலின் அரசாங்கமே ஒரு பக்கம் போதைய விக்கிறாங்க, போதைய வளர்க்கறாங்க. ஆனா டிவியில மட்டும் போதைக்கு அடிமையாகாதன்னு விளம்பரம் தராங்க. இவங்க எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க. பெண்கள் மேல அக்கறை கிடையாது. பேய்கள் அரசாண்டா பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு ஒரு பழமொழி இருக்கு. முதலமைச்சரே பெண்களுக்கு எதிராக நடக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற அமைச்சர்கள் மட்டும் வேற எப்படி இருப்பாங்க? 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு நீயும் மேக்கப் போடலாம், உங்க ஆத்தாலும் மேக்கப் போடலான்னு துரைமுருகன் கிண்டல் பண்றாரு. வீடை இடிச்ச சேகர் பாபு கிட்ட நியாயம் கேட்ட பெண்களை பார்த்து பிரஸ் இருக்கான்னு பாக்குற, இல்லன்னா நான் வேற மாதிரி பேசுவேன்னு மிரட்டுறாரு சேகர் பாபு. அதே சேகர் பாபு வெயில்ல கியூல நிக்கிற பக்தர்கள் பார்த்து தண்ணி இல்லாம, உணவு இல்லாம, காத்து கூட இல்லாம கஷ்டப்படுற பக்தர்களை பார்த்து உங்களுக்கு வசதி எல்லாம் செஞ்சு தர முடியாது, ஏன் திருப்பதியில கியூல நிப்பீங்க, இங்க நிக்க மாட்டீங்களான்னு திமிர் பேச்சு பேசிட்டு போறாரு. இவங்க எல்லாருக்கும் மேல திமுக ஒரு திமிர் பிடிச்ச அமைச்சர் இருக்காரு, பொன்முடி. அவர் ஸ்டாலினையும் மதிக்க மாட்டாரு, ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்க மாட்டாரு. பெண்களை பார்த்து பொன்முடி ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுவாரு. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை, தூரமா போய் நில்லுன்னு ஜாதி பார்த்து பேசுவாரு. மக்களை பார்த்து மயிருன்னு பேசுவாரு. பொன்முடி மக்களை பார்த்து மயிருன்னு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டிருக்கணும். அவர் சொல்லிருப்பாரு மயிறு எவ்வளவு முக்கியமானதுன்னு. அந்த பொன்முடி சமீபத்துல ஒரு பேச்சு பேசியிருக்காரு. மகான் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொன்முடி வேற விளக்கம் தராரு. அந்த பேச்சுல எத்தனை ஆபாசம், எத்தனை கேவலம், எத்தனை அசிங்கம். ஒரு பொது மேடையில, அதுவும் பெண்கள் கூடி இருக்கிற மேடையில, எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு அமைச்சர் மிகப்பெரிய 2 சன்மார்க்கத்தை, ஒரு மதத்தை வலமாதுவோட வெப்பிட்டு பார்க்கிறாரு. அது காமெடின்னு நினைச்சுக்கிட்டு திருட்டு திமுக காரங்க கை தட்டி சிரிக்கிறாங்க. பொன்முடியோட பேச்ச கண்டிக்க திமுகல ஒரு ஆம்பளை கூட இல்லையே. அண்ணா திமுகல யாருமே அவ்வளவு கேவலமா நடந்துக்க மாட்டாங்க, அவ்வளவு கொடுமையா பேச மாட்டாங்க. யாராவது அதிமுகல தப்பா பேசினா அது அமைச்சரா இருந்தாலும், எம்எல்ஏவா இருந்தாலும், கவுன்சிலரா இருந்தாலும், சாதாரண தொண்டனா இருந்தாலும் அவங்க கதி என்ன ஆகும்னு நேத்து பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா பொன்முடியோட பேச்ச கண்டிக்க திருட்டு திமுகல ஒரு ஆம்பளை இல்லையே. அவங்களோட சட்ட அமைச்சர் ரகுபதி பேசுறாரு. பொன்முடி எங்க கொள்கையை தான் பேசினாரு, ஏதோ 1-2 வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு பேசுறாரு. இந்த திமிர் பேச்செல்லாம் எங்க போய் பேசுறது? ஏன் இந்த திருட்டு திமுக பொன்முடி மேல இன்னும் கேஸ் போடல, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா பொன்முடிய கட்சி விட்டு தூக்கிட்டாங்களா, ஆனா அமைச்சரா வச்சுப்பாங்களா? இதுதான் கனிமொழி ஸ்டாலின் பெண்களுக்கு செய்யற நியாயமா? திமுகவே தேவையில்லைன்னு தூக்கி போடுற குப்பைங்களை மக்கள் நாங்க ஏன் அமைச்சரா சுமக்கணும்? அமைச்சரா தூக்கி போடுங்க. அந்த பொன்முடி மேல கேஸ் போடுங்க. ஏன் போட மாட்டேன்றீங்க? நியாயத்தை பேசுற சமூக ஆர்வலர்கள் மேலையும் திமுக கட்சிய காரி துப்புற சவுக்கு சங்கர் உட்பட பல ஊடக நண்பர்கள் மேலையும் பாஞ்சு நடவடிக்கை எடுக்கிற இந்த காவல்துறை பெண்களை கொச்சப்படுத்தின, ஒரு மதத்தை கொச்சப்படுத்தின பொன்முடி மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு கோர்ட்டே பொன்முடி மேல கேஸ் எடுக்க சொல்லி இருக்காங்க. இன்னும் கூட கேஸ் எடுக்காம
கா